வெல்கம் டு தமிழ் டெக் குரு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். உங்களோட லேப்டாப்போட கீபோர்ட் ஆகட்டும், இல்லை தனியாக நீங்கள் செப்பரேட் கீபோர்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த கீபோர்ட் ஆகட்டும், அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் எஸ்சிஆர், அதாவது பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிங்க. இந்த பட்டனை நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஸ்க்ரீனில் என்ன விஷயம் தெரியுதோ அது ஃபுல்லாகவே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக கேப்சர் ஆகும். இது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு பேசிக்கான டிப்பு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வேணாம், ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்ட் பிரிண்ட் ஸ்க்ரீன் ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களோட ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காம கரண்ட் ஆக்டிவ் விண்டோ எது இருக்கோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதை இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என் க்ரோம் ப்ரௌசர் இல்லாமல் என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்க ஐகான்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனால் நான் இப்போ ஆல்ட் பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் போய் வேர்டில் இதை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபுல் ஸ்க்ரீன்லாம் பிரிண்ட் ஆகாமல் என்னோட அந்த கரண்ட் அப்ளிகேஷன் அதாவது க்ரோம் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் ஆகும். ஸோ இது ஆல்ட் பிரிண்ட் ஸ்க்ரீனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் யூடியூப் லைவ் இல்லை ஏதாவது ஒரு வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை உங்களால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை போய் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி டைம் இல்லை, நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இந்த விண்டோ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் அழுத்துறப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒரு மாதிரி டிம் ஆகுது பாருங்க. அது என்ன பண்ணுன்னா உங்களோட கரண்ட் ஸ்க்ரீனை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆக்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களோட மை கம்ப்யூட்டரில் இருக்க பிக்சர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள நீங்கள் எடுத்த எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையுமே ஒவ்வொரு தனித்தனி இமேஜாக சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் யூடியூப் லைவ் பார்க்குறீங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு டுட்டோரியல் கொடுத்துட்ருக்காரு, நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் விண்டோஸ் கீயையும் பிரிண்ட் ஸ்க்ரீன் கீயையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் உங்களோட பிக்சர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகிட்டே வந்துடும். இப்போது ஸ்னிப்பிங் டூல் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்னிப்பிங் டூல்ன்ற அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க யூஸ் ஆகுது. இது நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட விண்டோஸ் ஸ்டார்ட் மெனுவுக்கு போயிட்டு ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சிசர்ஸ் ஐக்கானோட இந்த டூல் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஸ்க்ரீனுக்கு போய்க்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த ஸ்னிப்பிங் டூலில் நியூன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அது ஸ்னிப் எடுக்கிறது கூடும். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வேண்டிய ஏரியாவை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது, இந்த பென் டூல் மாதிரி. இதை வச்சுக்கிட்டு நம்ம வேணுங்கிற பார்ட்டை இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கலர் அடிச்சும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இது மூலமாக இப்போ நம்ம ஒருத்தருக்கு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் எங்கே பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த இடத்த ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். அப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை எங்கே வேணாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதை ஒரு தனி இமேஜ் ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் விண்டோஸ் 10ல் புதுசாக இன்னொரு அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. அதில் இதோட அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்து பார்ப்போம். ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் அப்படின்றது அந்த புது அப்ளிகேஷன். விண்டோஸ் ஸ்டார்ட் மெனுவுக்கு போய் நீங்கள் முதல்ல பண்ண மாதிரியே ஸ்னிப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்னிப்பிங் டூலை ஓப்பன் பண்ணிடாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதுலேயும் ஸ்னிப்பிங் டூல் மாதிரியே நியூ அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஸ்னிப் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஒரு ஏரியா ஆஃப் ஸ்க்ரீனை உங்களுக்கு வேணுங்கிற இடத்த ஸ்னிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்னிப் பண்ணதுக்கப்புறம் இது அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகும். இங்கேயும் பென், பென்சில் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்னோட கலர்ஸ் நிறைய சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த சைஸஸையும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே ஸ்கேலு, ப்ரொட்ராக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு தனியாக போட தெரியாதுன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் லைன் போட்டுக்கலாம். அது மாதிரி ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஆர்க்ஸு, சர்க்கிள் இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நம்ம நார்மல் ஸ்னிப்பிங் டூலை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம 3 ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். அது 3மே ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் எடுக்கும். பர்டிகுலர் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அதாவது விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ். இது உங்களோட டிசைட் ஏரியாவை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஷார்ட்கட். ஸோ நீங்கள் விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற ஏரியாவை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் தான் நான் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இதனால நான் ஸ்னாகிட்டு, ஸ்னிப்பிங் டூலு, ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஷார்ட்கட் மட்டும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற ஏரியாவை நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு தேவைப்படுற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இந்த வேர்ட் அப்ளிகேஷன்லேயே இல்லை எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்சர்ட்ன்ற மெனுவுக்கு போங்க.
இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன்ஷாட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆக்டிவ் அவைலபிள் விண்டோஸையும் இங்கே காட்டும். நம்ம இங்கேருந்து டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நான் ஒரு நோட் பேடோட ஸ்க்ரீன்ஷாட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த நோட் பேடை நான் ஓப்பன் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. இந்த வேர்டுக்குள்ளே இருக்க இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணேன்னா என்னோட அவைலபிள் விண்டோஸ் எல்லாத்தையுமே அந்த விண்டோஸ்க்கு போகாமலே ஸ்க்ரீன்ஷாட்டாக இங்கே பேஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்பவே ஒரு டைம் சேவிங் ஃபீச்சர். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே நமக்கு தேவைப்படுற ஏரியாவை மட்டும் டிசையர்ட் லொக்கேஷனை மட்டும் நம்மளால் வேர்டுக்குள்ளேயோ இல்லை எக்ஸல்குள்ளேயோ இருந்தே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் கூட பண்ண தேவையில்லை, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் டிப்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ 2 போனஸ் டிப்ஸ் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஹவு டு பேஸ்ட்னு ஒன்று, ஏன்டா இது கூட எங்களுக்கு தெரியாதா, கண்ட்ரோல் வி அழுத்தினா பேஸ்ட் ஆகும் அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் சொல்கிறேன். கண்ட்ரோல் வி வந்து உங்களோட லேட்டஸ்ட் காப்பியான ஐட்டமை மட்டும்தான் பேஸ்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் காப்பி பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே உங்கள் விண்டோஸ் வந்து கிளிப்போர்டு அப்படின்னு ஒரு ஏரியாவில் சேவ் பண்ணிகிட்டே தான் வருது. ஸோ அந்த கிளிப்போர்டை ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் இது வரைக்கும் காப்பி பண்ண எல்லா விஷயத்தையுமே என்னென்ன காப்பியில் இருக்குன்றதை பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி வி ப்ரெஸ் பண்ணணும். அதாவது நார்மல் பேஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி விண்டோஸ் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிளிப்போர்டுன்ற இந்த கிளிப்போர்டு ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் காப்பி பண்ண எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவைப்படுற ஐட்டத்தை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வெறும் இமேஜஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களோட டெக்ஸ்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் சி அழுத்தி எதெல்லாம் காப்பி பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் கிளிப்போர்டுக்கு தான் காப்பி ஆகும். அந்த கிளிப்போர்டை விண்டோஸ் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்படி ஆக்சஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டிப்புமே சேர்த்து ஒரு ஒர்க் ஃப்ளோவாக பார்ப்போம். இப்படி தான் நான் டிப்பிக்கலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸை நான் வந்து விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் இந்த கீ யூஸ் பண்ணி எனக்கு தேவையான டிசைட் ஏரியா எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவேன். இப்போ எனக்கு 3-4 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அது எல்லாத்தையுமே அட் அ டைமில் எடுத்துக்குவேன். ஒன்று ஒன்றா வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஸ்னிப்பிங் டூல் மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாமல் டேரெக்டாகவே என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இது எனக்கு டயத்தை ரொம்பவே சேவ் பண்ணும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த விண்டோஸ் வி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி என்னோட கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்து எனக்கு தேவைப்படுற கிளிப்ஸை நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும்னு குயிக்காக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமிழோட லெட்டர்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தேவைப்படுது. இந்த லெட்டர் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து விண்டோஸ் ஷிஃப்ட் அப்புறம் எஸ் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வேறு என்ன லெட்டர்ஸ், இந்த ஏன்ஷியன்ட் லெட்டர்ஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வேற என்ன லெட்டர்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற இந்த இமேஜும் எனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போய் விண்டோஸ் வி அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட கிளிப்போர்டு ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து திரும்ப விண்டோஸ் வி ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் என்னோட கிளிப்போர்டு ஓப்பன் ஆகுது. அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ சிம்பிளாக என்னால் இதை முடிக்க முடிஞ்சுச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ முடியல, ஓடிடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையவே டிப்ஸ் புதுசாக கற்றுட்ருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாத பல ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிய வந்திருக்கு. இது உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை கை தட்டிக்கோங்க. இப்போ கடைசியான ஒரு எக்ஸலண்ட்டான டிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, குரோமோட ஒரு எக்ஸ்டென்ஷன். குரோமில் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கேப்சர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஒரு லாங் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்க முடியும். அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனில் ரொம்ப லென்த்தியாக, அதாவது ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் இருக்குது, விக்கிபீடியா பேஜ் இல்லை கூகுள் சர்ச் பேஜ், அந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா அது மொத்தத்தையும் நம்ம ஒரே இமேஜாக இல்லை ஒரே பிடிஎஃப் ஃபைலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை அழகாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 7-8 டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, 7-8 விஷயம் புதுசாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயன்படுறதுக்காக, அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த சேனலை தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆசமான வீடியோஸ் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒன்று ஒன்றா டெய்லி போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவில் எனக்கு ஒரு 4-5 டிப்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.